சொல்லுறத கொஞ்சம் கேளுங்க. AMV நேயர்களுக்கு வணக்கம். சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மனோபாவம், ஆட்டிடியூட். நிறைய இடத்துல மனிதர்களோட மனோபாவம் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மனோபாவம்னா என்னன்னு தெரியாமலேயே நிறைய பேர் இந்த ஆட்டிடியூட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனா மனோபாவம் மாறிடுச்சு அப்படின்னா வாழ்க்கை மாறிடும். ஒரு விஷயத்துல வெற்றி அடையிறதுங்கிறது விபத்து கிடையாது, அது மனப்பான்மையின் விளைவு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம எப்படி வெற்றி அடைகிறோம், அதுக்கு நம்ம எப்படி சூத்திரம் கொண்டு வரோம், அப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோபாவம்னா என்ன, இந்த ஆட்டிடியூட்னா என்ன. அதாவது ஒரு ஆப்பிள் தோட்டம், அதுல நிறைய ஆப்பிள் காய்ச்சிருக்கு. அந்த பக்கம் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கா. டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டது. அவன் போனவன் திரும்பி வந்து பாக்குறான், அந்த தோட்டத்துல ஆப்பிள் கீழே ஒண்ணு விழுந்திருக்கு. அவன் பாக்குறான், அந்த ஆப்பிள் பார்த்தா நல்ல பெரிய சைஸா இருக்கு, நல்ல கலரா இருக்கு. அவனுக்கு அதை சாப்பிடணும் ஒரு ஆசை. ஆனா தோட்டம் அவனது கிடையாது. அந்த கேட்ல போய் நின்னு பாக்குறான், கேட் லைட்டா ஓபன் ஆயிருக்கு. சரி உள்ள யாரா இருக்காங்களான்னு சொல்லி பாக்குறான். உள்ள அவன் கண்ணுக்கு தெரிஞ்சவரை யாருமே இல்ல. பொறுமையா நடந்து போனா, குனிஞ்சான், அந்த ஆப்பிள் எடுத்தான், துடைச்சான், சாப்பிட்டான், வாயை துடைச்சான், அழகா வெளியில கேட்டை லாக் பண்ணிட்டு நடந்து வந்துட்டான். அந்த ஆப்பிள் என்ன பண்ணிச்சு தெரியுமா, ஒரு திருடனை உருவாக்கிடுச்சு. ஆமாங்க, யார் தோட்டத்துல விழுந்த ஆப்பிள் ஒருத்தர் எடுத்து தெரியாம சாப்பிட்டா அவன் திருடன் தானே. ஆப்பிள் விழுந்தது, ஒருத்தன் பார்த்தா, அவனுக்கு அது தேவை. அந்த ஓனர்கிட்ட போய் கேட்கிறான், ஐயா உங்க தோட்டத்துல ஒரு ஆப்பிள் விழுந்திருக்கு, அது எனக்கு வேணும்னு கேட்கிறான். அவர் சொன்னாரு 10 ரூபா கொடுத்து எடுத்துங்கன்னு சொன்னாரு. 10 ரூபா கொடுத்துட்டு அந்த ஆப்பிள் அவன் எடுத்துக்கிட்டான். அந்த ஆப்பிள் என்ன பண்ணிச்சு தெரியுமா, ஒரு நேர்மையான மனுஷனை அடையாளம் காட்டுச்சு. ஆப்பிள் விழுந்தது, ஒருத்தன் 10 ரூபா கொடுத்து வாங்கினா. சாப்பிடலாம் நினைக்கும் போது வீட்டுல இருக்க அவனோட சின்ன பையன் ஞாபகத்துக்கு வந்துட்டான். வீட்டுக்கு எடுத்து போனா, வாஷ் பண்ணா, கட் பண்ணி பையனுக்கு கொடுத்தான். பையன் சாப்பிடறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த ஆப்பிள் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பொறுப்பான தகப்பன அடையாளம் காட்டுச்சு. ஆப்பிள் விழுந்தது, ஒருத்தர் 10 ரூபா கொடுத்து வாங்கினா. வெளில வரும்போது ஒரு வயசான பாட்டி, ஐயா எனக்கு பசிக்குது, ஏதாவது தானம் பண்ணுங்கன்னு கேக்குது. அவன் பாக்குறான், அவன்கிட்ட சில்லற பணம் எதுவுமே இல்ல. பாட்டி உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேக்குறான். பசிக்குதுப்பா அப்படின்னு அந்த பாட்டி சொன்னோன்னே, இந்த ஆப்பிளே சாப்பிடணும், இந்த ஆப்பிளை தூக்கி கையில கொடுத்துட்டான். அந்த ஆப்பிள் என்ன பண்ணிச்சு தெரியுமா, ஒரு கொடையுள்ள கொண்ட ஒரு நல்ல மனுஷனை அடையாளம் காட்டுச்சு. ஆப்பிள் விழுந்தது, ஒருத்தர் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். ஏத்தாலும் ஒரு ஆள் வந்தா, இந்த ஆப்பிள் ரொம்ப நல்லா இருக்கே, எவ்வளவு ரூபான்னு கேட்டான். அவன் சொன்னா 20 ரூபான்னு சொல்லி வித்துட்டான். அந்த ஆப்பிள் என்ன பண்ணிச்சு தெரியுமா, ஒரு வியாபாரிய அடையாளம் காட்டுச்சு. ஒரு ஆள் யோசிக்கிறான், அந்த ஆப்பிள் ஏன்டா கீழே விழுந்தது, மேல பெருக்க வேண்டியதானே அப்படின்னு நினைச்சு யோசிக்கிறான். அந்த ஆப்பிள் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சயின்டிஸ்ட அடையாளம் காட்டுச்சு. ஒருத்தர் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு கிளாஸ் ரூம்ல போய் இந்த ஆப்பிள் இந்த வகையை சார்ந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அந்த ஆப்பிள் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பாட்னி டீச்சர் அடையாளம் காட்டுச்சு. ஒருத்தர் சொன்னாரு, டெய்லி 10 ரூபா, டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, உங்களோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆப்பிள் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு டாக்டர் அடையாளம் காட்டுச்சு. ஒருத்தர் என்ன பண்ணாரு, 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போய் கட் பண்ணி சாப்பிட்டு அந்த விதைகளை எடுத்து பயிர் பண்ணி செடிகளை உருவாக்குனாரு. அந்த ஆப்பிள் விவசாய அடையாளம் காட்டுச்சு. நண்பர்களே, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆப்பிள் விழுந்தது அப்படின்னா விழுந்தது ஒரே ஒரு ஆப்பிள். அந்த ஆப்பிள எந்த மனப்பாங்குல எந்த கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறோமோ அப்படிதான் விடை தெரியும். இந்த வாழ்க்கையே ஒரே வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கைய நம்ம எப்படி வாழ்றோம், இந்த வாழ்க்கையை எப்படி பாக்குறோம், அப்படி நம்ம பார்க்கக்கூடிய விதத்துலதான் இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. சோ அப்ப பாக்குறத சரியான நோக்கத்துல பாருங்க, சரியான கண்ணோட்டத்துல பாருங்க. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய விதத்துல தான் இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. சரியான கோணத்துல பாருங்க, சிறப்பா வாழுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.